வார்டுகளில் பணிகள் செய்யாததை கண்டித்து ராணிப்பேட்டை நகர்மன்ற கூட்டத்தில் பேசியபோது நகராட்சி ஊழியர் மைக்கை பறித்ததால் ஆத்திரமடைந்த அதிமுக கவுன்சிலர்கள் தலைவர் மற்றும் அவரது கணவரை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருள் அரசன். வணக்கம் அருள் அரசன், விவரம். வணக்கம். நிச்சயமாக ராணிப்பேட்டை அருகே நகரமன்ற கூட்டத்தில் அதிமுகவினர் அதிமுகவில் பணிகள் சரிவர செய்யாததை சுட்டிக்காட்டி கூட்டத்தில் பேசிய போது நகராட்சி ஊழியர் ஒருவர் மைக்கை பிடிங்கதால் திமுகவினருக்கும் அதிமுகவுடைய கடும் வாக்குவாதம் நிலையில் அதிமுகவினர் கூட்டரங்கில் உள்ளே தலைவர் மற்றும் கணவரை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை நகராட்சியில் மாதாந்திர நகரமன்ற சாதன கூட்டம் இன்று அலுவலக கூட்டரங்கில் நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய வார்டு பகுதிகள் பிரச்சனைகளை குறித்து கூட்டத்தில் தெரிவித்தனர். இந்நிலையில் அதிமுக சேர்ந்த 26வது நகரமன்ற உறுப்பினர் ஜோதி சேதுராமன் மற்றும் 20வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் KP சந்தோஷம் ஆகியோர் தங்களுடைய வார்டு பகுதியில் உள்ள குறைகளை எவ்வித பணிகள் நடைபெறவில்லை என சுட்டிக்காட்டி கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது இதனை கண்டித்து அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்யப்போவதாக தெரிவித்தனர். அப்போது நகராட்சியில் இருக்கும் ஒரு அடையாள அட்டை இல்லாத நகராட்சி ஒருவர் நகரமன்ற உறுப்பினர் கையில் இருந்த மைக்கை பிடிங்கதால் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. மேலும் இதனை கண்டிக்கும் விதமாக நகரமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய பிரச்சனைகளை கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்தும் எந்த ஒரு பணிகளும் நடைபெறுவதை தெரிவித்தும் இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் நகரமன்ற தலைவர் மற்றும் அவருடைய கணவரை கண்டித்து தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதோடு இதை கண்டிக்கும் விதமாக வெளியே வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர். விவரங்களுக்கு நன்றி அருள் அரசு. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.